மறுபிறப்பு என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று காலங்காலமாக கேட்டு வரும் எண்ணற்ற கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்த அறிவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட சாந்தி தேவியை பற்றிய ஆவணப்படம்தான் இது. டில்லியில் நவம்பர் 11, 1926 வருடம் பிறந்தார் சாந்தி தேவி. தனது பெற்றோரிடம் முதன்முறையாக அந்த குழந்தை பேசிய வார்த்தை இது எனது வீடு அல்ல என்பதுதான். 4 வயதான அந்த குழந்தை அப்படி சொல்வதும் தனது வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே சென்றதையும் அந்த பெற்றோரால் சகித்து கொள்ள முடியவில்லை. சாந்தி தேவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நம்ப ஆரம்பித்த பெற்றோர் அவர் சொன்ன எந்த வார்த்தைகளையும் ஆரம்பத்தில் நம்பவில்லை. இது தனது வீடு இல்லை என்று அவள் சொல்வதும் தனது வீட்டை தேடி தான் போக போவதாக சொல்லி அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறுவதும் வாடிக்கையாக இருந்த நிலையில் தினம் தினம் அவளை வீட்டுக்குள் அழைத்து வருவதே அந்த பெற்றோருக்கு ஒரு வேலையாகி போனது. தனது பெற்றோரிடம் மட்டுமல்லாமல் அவள் படித்த பள்ளிக்கூடத்திலும் தனது பெயர் லுக்ரி தேவி என்றும் தான் மதுராவில் வசித்து வந்ததாகவும் தனக்கு குழந்தை பிறந்த 10வது நாளில் தான் இறந்து விட்டதாகவும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் படித்து கொண்டிருந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அவளிடம் இதை பற்றி இன்னும் விவரமாக கேட்க தான் மதுராவில் வசித்து வந்ததாகவும் தனது கணவரின் பெயர் கேதர்நாத் சௌபே என்றும் தெரிவித்தாள். சாந்தி தேவி சொன்ன விவரங்களை அடிப்படையாக வைத்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதுராவிலுள்ள கேதர்நாத்தை கண்டுபிடித்தார். கேதர்நாத்தின் மனைவியின் பெயர் லுக்தி தேவி என்றும் 9 வருடங்களுக்கு முன்னால் குழந்தை பிறந்த 10 நாட்களில் அவள் இறந்தது உண்மைதான் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவரங்கள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டவுடன் சாந்தி தேவி கூறியது உண்மைதான் என்று அங்கிருந்த பெரும்பாலானோரால் நம்பப்பட்டது. அதன் பிறகு கேதர்நாத் சாந்தி தேவியை சந்திக்க டெல்லி வந்தார். தான் கேதர்நாத்தின் சகோதரன் என்று அவர் சொன்னார். ஆனால் அதை சாந்தி தேவி நம்பவில்லை. அவர்தான் தன் கணவர் என்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். சாந்தி தேவி கேதர்நாத்திடம் பேசிய பல விவரங்களின் அடிப்படையில் அவர் இவள் தனது மனைவி லுக்தி தேவிதான் என்பதை உறுதி செய்தார். சாந்தி தேவியை பற்றிய இந்த விவரங்கள் அங்குள்ள மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தீ போல பரவ ஆரம்பித்தன. கேதர்நாத்துக்கும் அவரது மனைவி லுக்தி தேவிக்கும் மட்டுமே தெரிந்த சில விஷயங்கள் சாந்தி தேவியாலும் தெரிவிக்கப்பட்ட போது அவர் அதிர்ச்சியடைந்தார். தனக்கும் தன் மனைவி லுக்தி தேவிக்கும் மட்டுமே தெரிந்த தனிப்பட்ட சில விஷயங்களை சாந்தி தேவி கூறிய போது அவரால் மறுக்க முடியவில்லை. அதன் பிறகு இந்த விஷயங்கள் அனைத்துமே காந்திஜியின் காதுகளை சென்றடைந்தன. சாந்தி தேவியை தன்னிடம் அழைத்து வருமாறு காந்தியடிகள் சொல்ல அவ்வாறே செய்யப்பட்டது. காந்தியடிகள் அவரிடம் பேசிய பிறகு இதை பற்றி தீவிரமாக விசாரிக்க ஒரு குழு ஒன்றை அவர் அமைத்தார். சாந்தி தேவி கூறிய பல விஷயங்களும் கேதர்நாத் தெரிவித்திருந்த பல உண்மைகளும் சாந்தி தேவி கூறியது சரிதான் என்ற முடிவுக்கு காந்திஜியை வர வைத்தன. இருப்பினும் அவர் உளவியல் மருத்துவர், பத்திரிகையாளர்கள் மற்றும் பலர் அடங்கிய ஒரு குழுவை உருவாக்கினார். காந்தியடிகளின் வழிகாட்டுதலின்படி அந்த குழு செயல்பட முடிவு செய்தது. சாந்தி தேவியை மதுராவிற்கு அழைத்து செல்லுமாறும் மதுராவில் அவள் வாழ்ந்த அந்த வீட்டை அவள் அடையாளம் கண்டுபிடிக்கிறாளா என்பதை அறிந்துணரும்படியும் காந்திஜி வழிகாட்டினார். காந்தியடிகள் மட்டுமன்றி அந்த குழுவில் இருந்த அனைவருமே இது சரிதான் என்பதை ஒப்புக்கொண்டு அதன்படி செயல்பட தொடங்கினர். அந்த நிபுணர்கள் குழு 1935 வருடம் நவம்பர் 15 சாந்தி தேவியை டில்லியில் இருந்து மதுராவிற்கு அழைத்து சென்றது. சாந்தி தேவி வெகு இயல்பாக தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போலவே இருந்தாள். டெல்லியை விட்டு அதுவரை வெளியே வந்திராத அவள் மதுராவை வெகு இயல்பாக எதிர்கொண்டாள்.
சாந்தி தேவி பிறந்தது டிசம்பர் 17, 1926, இறந்தது டிசம்பர் 27, 1987. லுக்டி தேவியாக அவள் வாழ்ந்தது 18 ஜனவரி 1902 முதல் 4 அக்டோபர் 1925 வரை. நிபுணர்கள் குழுவுடன் மதுராவை அடைந்தாள் சாந்தி தேவி. மதுராவில் லுக்டி தேவியாக தன் வாழ்ந்தபோது தன் கணவர் கேம்நாத்துடன் அவள் வாழ்ந்த வீட்டையும் தெருவையும் அடையாளம் சொன்னாள். சாந்தி தேவி சொன்ன விவரங்கள் அனைத்துமே மிகவும் சரியாக இருந்தன. லுக்டி தேவியாக தான் வாழ்ந்தபோது தனது கணவர் கேம்நாத்தின் குடும்பத்தினரை இப்பொழுது பார்த்தாள். அவர்கள் அனைவரையும் மிகச் சரியாக அடையாளம் சொன்னாள் சாந்தி தேவி. உறவினர்கள் அனைவரும் திகைத்து போயினர், அவளது கணவன் கேதர்நாத் உட்பட. லுக்தி தேவியாக தான் அந்த வீட்டில் வசித்த போது 2வது மாடியில் அந்த வீட்டில் பூந்தொட்டிக்கு கீழே பணத்தை தான் ஒளித்து வைத்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாள். அவள் சரியாக அடையாளம் சொன்ன அந்த இடத்திற்கு அவளை அழைத்து சென்றனர். அவள் பணத்தை ஒளித்து வைத்ததாக சொன்ன அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்தனர். அப்பொழுது அவளது கணவர் அந்த இடத்தில் அவள் சொன்னது போல் பணம் இருந்தது உண்மைதான், அதை தான் எடுத்து விட்டதாக சொன்னார். லுக்தி தேவி இறந்த சில காலத்திற்கு பிறகு அவர் அந்த பணத்தை எடுத்திருந்தார். லுக்தி தேவியின் கணவர் சொன்ன இந்த விவரங்களையும் தகவல்களையும் கேட்ட அந்த நிபுணர் குழு அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அதைவிட பெரிய விஷயம் என்னவென்றால், நான் இறந்தவுடன் நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது செய்து கொண்டீர்களே என்று அவள் கேட்டதுதான். கேதர்நாத் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். ஏனெனில் அவர் லுக்தி தேவியின் கணவனாக வாழ்ந்தபோது அவர்கள் இருவருக்கு இடையே மட்டுமே நடந்த உரையாடல் அது. இதை சாந்தி தேவி என்னும் அந்த சிறுமியின் வாயிலிருந்து கேட்டபோது யாருக்கு தான் அதிர்ச்சி வராது? இதைவிட அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்றும் நடந்தது. லுக்தி தேவிக்கும் அவளது கணவருக்கும் மட்டுமே தெரிந்த அந்தரங்க விஷயத்தை அவள் பகிர்ந்து கொண்ட பொழுது சாந்தி தேவி சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவள் கணவர் அதிர்ச்சி அடைந்தார். நிச்சயமாக இவள் தனது மனைவி லுக்தி தேவிதான் என்பதை அவர் உறுதி செய்தார். பின்னர் அந்த நிபுணர்கள் குழு சாந்தி தேவி லுக்தி தேவியின் மறுபிறவிதான் என்பதை அவளது கணவர் கேதர்நாத்தின் வார்த்தைகளையும் வாக்குமூலத்தையும் கொண்டு உறுதி செய்து கொண்டது. அதை அடிப்படையாக வைத்து இந்த ஆய்வு முடிவை வெளியிட்டது. வழக்கம்போல் இந்த சம்பவத்தை அரசியலாக்கவும் சந்தேகத்தை கிளப்பவும் சிலர் சதி செய்தனர். ஆனால் இது மீண்டும் உண்மைதான் என்பது நிரூபிக்கப்பட்டது. மறுபிறப்பு பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அமெரிக்காவின் உளவியல் மருத்துவர் யான் ஸ்டீவன்சன் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இது முற்றிலும் உண்மைதான் என்பதை உறுதி செய்தார். சாந்தி தேவியை பற்றி உலகம் முழுவதும் பேசப்பட்டது. உளவியல் மருத்துவர்களும் பத்திரிகையாளர்களும் நேரில் வந்து அவளிடம் நிறைய தகவல்களை சேகரித்து கொண்டனர். எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு குழந்தை சொல்வது எப்படி பொய்யாக முடியும்? அது தவிர இந்த காலம் போல போக்குவரத்து வசதியும் தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு 4 வயது குழந்தை தனக்கு ஏற்படும் இயல்பான நினைவுகளின் அடிப்படையில் சொன்ன விவரங்கள் அவை நிரூபிக்கப்பட்ட பிறகும் அவளது கணவனாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகும் பிறர் மறுப்பது முற்றிலும் உள்நோக்கம் நிறைந்தது என்று உலக அளவிலான ஊடகங்கள் சாந்தி தேவிக்கு ஆதரவாக பேசத் தொடங்கின. இந்த சம்பவம் குறித்து ஏராளமான செய்திகளும் பேட்டிகளும் மட்டுமன்றி புத்தகங்கள் கூட எழுதப்பட்டன. பல ஆவண படங்களை உலக அளவிலான ஊடகங்கள் தயாரித்து வெளியிடத் தொடங்கின. மறுபிறப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளில் இன்று வரை நிரூபிக்கப்பட்ட பெரும்பாலானோரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாக சாந்தி தேவியின் வரலாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
மறுபிறப்பை நிரூபிப்பதற்கு அறிவியல் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்ட பலருக்கும் உளவியல் மருத்துவர் இயான் ஸ்டீவன்சனின் ஆராய்ச்சிகள் பதிலாகவும் உளவியல் படிக்கும் பலருக்கும் ஒரு பெரும் பாடமாகவும் அமைந்தது எனலாம். இன்றளவும் இணையதளங்களில் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக மறுபிறப்பு குறித்து பேசப்படும் போதெல்லாம் இந்த கதை ஒரு மிகப்பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகிறது.